லலிதா ஜுவல்லரி டி நகர் இப்போ 1 இல்ல 2 ஷோரூம். மோர் ஸ்பேஸ், மோர் ரேஞ்ச். பிரம்மாண்ட திறப்பு விழா ஏப்ரல் 20 அன்று அதே உஸ்மான் ரோட் வளாகத்தில் லலிதா ஜுவல்லரியின் இன்னொரு ஷோரூம். தாவேக தலைவர் விஜய் தாம் போட்டியிடும் மற்றொரு தொகுதியான திருச்சி கிழக்கு தொகுதியில் தற்போது பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். முன்னதாக அவர் தேவாலயம் ஒன்றில் முழங்காலிட்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டார். புதிய தலைமுறைக்கு கிடைத்த பிரத்யேக காட்சியை பார்க்கிறோம். தேவாலயம் ஒன்றில் தாவேக தலைவர் விஜய் முழங்காலிட்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டார். தற்போது திருச்சி கிழக்கு தொகுதியில் அவர் பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். பரப்புரைக்கிடையே புறாக்களை பறக்கவிட்டு வாக்கு சேகரித்து வருகிறார் தாவேக தலைவர் விஜய். தற்போது நாம் பார்க்கக்கூடிய 2 காட்சிகளில் ஒன்று திருச்சி அந்தோணியார் தேவாலயத்தில் தாவேக தலைவர் விஜய் மண்டியிட்டு பிரார்த்தனை செய்த காட்சி. மற்றொரு புறம் பிரார்த்தனையை முடித்துக்கொண்டு தற்போது தாவேக தலைவர் விஜய் வேனில் தீவிர பரப்புரை மேற்கொண்டிருக்கிறார். வழியெங்கும் அவருடைய தொண்டர்களும் பொதுமக்களும் அவரை காண குவிந்திருக்கின்றனர். போலீசார் பலத்த பாதுகாப்பில் ஈடுபட்டிருக்கின்றனர். தொண்டர்கள் யாரும் வாகனத்தை பின்தொடராமல் வாகனத்தின் முன்பே கீழே விழும் காட்சிகள் எல்லாம் கடந்த கால நிகழ்வுகளில் அரங்கேறின. அதனை தடுக்கும் விதமாக பாதுகாப்பை பலப்படுத்தும் விதமாக போலீசாரும் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கின்றனர். சாலையின் இருபுறங்களிலும் தொண்டர்களும் பொதுமக்களும் திரண்டிருக்கக்கூடிய அந்த நிகழ்வுக்கிடையே தாவேக தலைவர் விஜய் தற்போது வாக்கு சேகரித்து வருகிறார். தமிழக சட்டசபை தேர்தல் வரும் 23ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் தேர்தல் பரப்புரை முடிய ஓரிரு நாட்களே இருக்கிறது. இதனால் அரசியல் கட்சி தலைவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருக்கின்றனர். அந்த வகையில் தாவேக தலைவர் விஜய் தான் போட்டியிடும் மற்றொரு தொகுதியான திருச்சி கிழக்கு தொகுதியில் தீவிர பரப்புரையில் தற்போது ஈடுபட்டிருக்கிறார். முன்னதாக அங்கு சென்ற அவர் திருச்சி அந்தோணியார் தேவாலயத்தில் மண்டியிட்டு தீவிர பிரார்த்தனையில் ஈடுபட்டார். தொடர்ந்து வேனில் அவர் பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். லலிதா ஜுவல்லரி டி நகர் இப்போ 1 இல்ல 2 ஷோரூம். மோர் ஸ்பேஸ், மோர் ரேஞ்ச். பிரம்மாண்ட திறப்பு விழா ஏப்ரல் 20 அன்று அதே உஸ்மான் ரோட் வளாகத்தில் லலிதா ஜுவல்லரியின் இன்னொரு ஷோரூம்.